நம்முடைய நன்னூல் பதிப்பகத்தின் சார்பில் இன்று இந்த அரங்கிலே தமிழகத்தினுடைய மொழிபெயர்ப்பாளர், எழுத்தாளர், கவிஞர், ஆய்வாளர் முபின் சாதிகா அவர்களின் கருப்பு ரோஜா வனத்தில் எதிரொலிக்கும் கிளியின் குரல் என்கிற ஒரு நவீன தன்மை கொண்ட சிறுகதை தொகுப்பை தமிழ் சூழலுக்கு அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த ஒரு அருமையான சிறுகதை தொகுப்பினை நம்முடைய தமிழ் சூழலுடைய அறிவு சார்ந்த இயக்கத்தில் தீவிரமாக இயங்கி வரும் மதிப்பிற்குரிய பயணி அவர்கள் வெளியிட தமிழ் இலக்கிய உலகினுடைய விமர்சகர் மதிப்பிற்குரிய யுவராஜன் அவர்கள் பெற்றுக்கொண்டு இந்த நூலை சிறப்பிப்பார்கள். இந்த சிறுகதை நூலினுடைய ஒரு தீவிரமான விமர்சனத்தை தமிழ் சூழலுக்கு வழங்குகின்ற வகையில் மதிப்பிற்குரிய பயணி அவர்கள் இந்த நூலை பற்றியும் இதனுடைய உள்ளடக்க கதைகள் பற்றியும் இங்கே சிறப்பாக உரை நிகழ்த்துவார்கள். அனைவருக்கும் வணக்கம். கருப்பு ரோஜா வனத்தில் எதிரொலிக்கும் கிளியின் குரல். முதல்ல கதைக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் மட்டும் பேசிட்டு நான் கதைக்குள்ள போயிடுறேன். கனவுத்தன்மை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு ஒரு போர்கே சொல்றாரு. கனவுகள் தான் தொன்மையான அழகிய செயற்பாடு அப்படின்ற மாதிரி போர்கே சொல்றாரு. ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது மட்டும் இல்லாம கனவு தான் பேரினம், கொடுங்கனவு அப்படின்றது அதோட சிற்றினம் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டும் சேர்ந்ததுதான் அப்படின்னு. தொகுப்பை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டுமே என்னால பார்க்க முடியுது. ஆனா ஆதாரம் நான் பாக்குறது கனவுகளை தான் ஆதாரமா நான் பேசா பாக்குறேன் இந்த தொகுப்பை பொறுத்த வரைக்கும். இப்போ ஒரு காட்டு மிராண்டி ஒரு காட்டுக்கு போறாங்க. அப்ப ஒரு சிங்கத்தை கொல்ற மாதிரி அவர் ஒரு கனவு காண்றாரு. இப்ப இது என்னன்னா, இது ஒரு முன்னுணர்வு. இந்த முன்னுணர்வு தான் கனவு. இந்த கனவுல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. அதே சமயத்துல காட்டு மிராண்டியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நனவு கனவு ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ஏறத்தாழ கவிஞர்களுக்கும் இதே காலநிலை தான். ஸோ அவங்களுக்கு விழிப்பு கனவு ரெண்டுமே ஒண்ணுதான். அதனாலதான் ஒரு கவிஞன் ஒரு சொல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு கனவுல இருந்து கண்டுபிடிச்சதா தான் இருக்கும். ஆனா அவன் திருப்பியும் சொல்லுவான், நான் பிரக்னையாதான் நான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொன்னா கூட அது ஒரு கனவு மொழி தான். ஆக்சுவலா கவிதைகள் எல்லாமே கனவு மொழி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது முக்கியமான சொல்லாடல்கள் எல்லாமே. நான் என்ன சொல்ல வரேன்னா, வாழ்வு என்பது ஒரு கனவு எனும் போது ஒரே ஒரு கனவு காண்பவர் தான் இருக்கிறார் என்பதும் அந்த கனவு காண்பவர் நாம் ஒவ்வொருவரும் தான் என்பதாக போர்கேஸ் ஒரு இடத்துல சொல்றார். வாழ்வு என்பது கனவுன் போது அந்த கனவு காண்பவரே ஒருவரே தான், அந்த கனவு காண்பவரும் நாம ஒருத்தர் தான் அப்படின்றதுதான் அந்த கனவோட பேஸ்ல அவர் பேச வருது. ஓகேவா? இதே தாமஸ் பிரவுன் எப்படி சொல்றாரு அப்படின்னா, கனவு காணும் போது ஆன்மா அதன் சுதந்திரத்தை அனுபவிக்கிறது அப்படின்ற, அதாவது உடலின்றி அது களி நடனம் இடுகிறது அப்படின்ற மாதிரி தாமஸ் மன் சொல்றாரு. இது என்ன அர்த்தத்தை நமக்கு உருவாக்கிக்குது அப்படின்னா, அந்த சுதந்திரத்தை வச்சுதான் அதற்கான புனைவை படைப்பாளி உருவாக்கிக்கிறான். தாமஸ் கிட்ட இருந்து நான் அதை உள்வாங்கிக்கிறேன். நான் திருப்பியும் போர்கேஸ்க்கு வரணும்னா அவர் திருப்பியும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாரு. புனைவின் ஒரு ஆக்கம் தான் கனவு. சிம்பிளா முடிக்கிறாரு. இதுக்கப்புறமா நான் டைரக்டா கதைக்கு வந்துடுறேன். நாம் ஒரு வரிசை முறையான வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டிருப்பதால் நமது கனவானது பன்மடங்கானதாகவும் உடல் நிகழ்வாகவும் இருந்த போதிலும் நமது கனவுக்கு கதை வடிவான அமைப்பை தருகிறோம் அப்படின்றார். இருந்தாலும் நான் இந்த கதையை படிக்கும் போது எனக்கு வர உணர்வு டைரக்டா எனக்கு பூப்பி தான் ஞாபகம் வந்தது. இந்த சுப்பையா பிள்ளையின் காதல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை, பூப்பியோட ஒரு கதை. ஸோ மாஸ்டர் கிட்ட இருந்து வர்றது ஒரு பெரிய விஷயம். அதனால எனக்கு அவர் ஒரு மாஸ்டர் எனக்கு எப்பயுமே. இந்த தலைப்பிலே சொல்ற மாதிரி கருப்பு ரோஜா தான் இதோட தாட் ப்ராசஸ். இந்த கருப்பு மலர், கருப்பு ரோஜா, இதை ஒரு மெட்டாவா எடுத்து முபின் இந்த கதை முழுக்க பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா முபின் இதுல ஒரு விளையாட்டு பண்ணியிருக்காங்க. நாவலா வரத உடைச்சு போட்டு முபின் சிறுகதையா பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த கதையே பாத்தீங்கன்னா ரயில் பயணத்தில் எதிர் இருக்கைக்காரன், இதுதான் அந்த கதையோட தலைப்பு. பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை. அவர் திடீர்னு தூங்குறாரு, அது கனவு. கனவுல பாத்தீங்கன்னா அவர் ஒரு மன்னர் ஆயிடுறாரு. மன்னர் ஆயிட்டு போய் அவங்களுடைய அரசி யாருன்னு போய் பாக்குறாரு. அரசி யாருன்னு பார்த்தா கடைசியில பார்த்தா அந்த எதிர் இருக்கைக்காரனே தான் அரசி. ஆண்பால நம்ம எப்படி அரசியா எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு டவுட் வரும். அதுக்கு முபின் போற போக்குல ஒரு வரியை சொல்லுவாங்க. நீங்கள் இப்போது என்னை ஆணாக கண்டு கொண்டதால் என்னை பெண்ணாக ஏற்க மறுக்கிறீர்கள் அப்படின்ட்டு. ரொம்ப முக்கியமான நுட்பமான வரி இது. ஆக்சுவலா என்னன்னா, மனம் தான் எல்லாமே. யார காதலியா எடுத்துக்கணும் அப்படின்றது, ஆனா காதலியா எடுத்துக்க கூடாதா, பெண்ண காதலியா எடுத்துக்க கூடாதா அப்படின்ற கேள்வியிலிருந்து உருவாகிற ஒரு நுட்பமான ஒரு விஷயம் தான் இது. நீ என்ன நினைக்கிறியோ அது நான் இல்லை, ஆனா நீ அப்படி நினைக்கிறதுனால நான் அப்படி இருக்கேன் அப்படின்றதுதான் விஷயம். நான் முபின் கிட்ட ஒரு கேம் இருக்குன்னு சொல்லுவோம்ல, இந்த கதையில இன்னொரு கேம் மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க. நீ யாரை தேர்ந்தெடுத்தாலும் இனி அது நான் தான். இந்த கருப்பு மலர் வச்சு சும்மா
சுத்தி விட்டுருக்காங்க. இன்னொரு ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ஆக்சுவலா என்னன்னா, எல்லார் வீட்டு முன்னாடியும் வந்து கருப்பு மலர் வந்து கிடைக்கும். ஒவ்வொரு நாள் விடிகாலையிலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் நிற்கும். ஸோ ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் ஒரு சில அசம்பாவிதம் நடக்கும். ஆனா அது அசம்பாவிதம் மாதிரி இல்லாத மாதிரி அவங்க தப்பிச்சிருவாங்க. கடைசியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண் மட்டும் அதை எடுத்து நாள்தோறும் அதை சேமிச்சு வைக்க ஆரம்பிப்பாங்க. பார்த்தா அது ஏற்கனவே அவங்க காதலனுக்கு அந்த கருப்பு ரோஜாவோ அந்த கருப்பு மலரோ பிடிக்கும். அதனால அவங்க அதை சேமிச்சு வைக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு நாள் அவன் காதலன் வருவான், இல்ல அவன் காதலன் தான் அதை கொடுத்தான் அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மையில இருந்து அவங்க அதை எடுத்துப்பாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த காதலன் இறந்துருவாங்க. கடைசியா மொபின் எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுல ஒரு கிணறு இருக்கும். கடைசியா வந்து 2 கருத்த மலர்கள் வந்து அந்த கிணத்துல மிதந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாமே மெட்டாவா மாத்துவாங்க. எனக்கு சிறு பத்திரிக்கையில ஒரு கதை கொடுத்திருந்தாங்க. ஒரு குழந்தை வந்து அதுக்கு வந்து கூந்தல்னே சொல்ல தெரியாது, தலைமுடினும் சொல்ல தெரியாது, பண்டு பூன்னு தான் சொல்லும் அந்த குழந்தை. இது வந்து ஒரு மாதிரி சாத்தியம், மொழியோட சாத்தியத்தை விரிவாக்குறது. நான் எதுக்கு தலைமுடின்னு நான் சொல்லணும்? அதுதான் ஒரு இலக்கியவாதியோட கவியோட ரொம்ப முக்கியமான. முபின் வந்து கவியாவும் இருக்கிறதுனால அது ரொம்ப முக்கியமா, ரொம்ப இயல்பா, தவிர ஆய்வாளர் வேற, அதனால இன்னும் ரொம்ப ஈஸி அவங்களுக்கு எல்லாமே. இப்ப இதெல்லாம் நாங்களாம் கஷ்டப்பட்டு செய்யறதெல்லாம் மொபின் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா செஞ்சுட்டு போறாங்க. பண்டுப்பூலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. தமிழ்ல இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சுத்தமாவே இல்லைன்னே நான் சொல்லிடுவேன். அதே மாதிரி அந்த தமிழ் பேர் அவங்க வைக்கிறதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நச்செல்லை, அப்புறம் துருவன், அப்புறம் வாணன், தமிழ்ல ரொம்ப ஆழமான பரிச்சயம் இருக்கிறதுனால ரொம்ப இயல்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருப்பு ரோஜான்ற மெட்டஃபாரை வச்சு தொடர்ச்சியா வந்து இந்த வேலையை பரிசோதனையாகவும் அதை மொழியின் சாத்தியமாகவும் புனைவின் சாத்தியத்திலையும் இந்த கதைகளை எழுதியிருக்காங்க மொபின். விழிப்பு என்பது மறதி நிலையின் கனவுத்தன்மையாகவும், கனவு என்பது முடிவற்ற விழிப்பு தன்மையாகவும் இருக்கின்றன என்பதற்கு தொகுப்பின் கதைகளே சாட்சி பூதங்கள். மொபினுக்கும் இந்த நன்னூல் பதிப்பகத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்து. முக்கியமா மொபினோட டிரான்ஸ்பார்மேஷனை. ஸோ எனக்கு மொபின் கிட்ட இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். மொபினோட எல்லா டிரான்ஸ்பார்மேஷனும் எனக்கு தெரியும். இப்ப மொபின் கிட்ட மட்டும் அந்த நுட்பம் இருக்கு. என்னன்னா, அப்புனைவுக்கு நான் ரொம்ப பெரிய காதலன் ஆக்சுவலா. அப்புனைவு எழுத்துக்கு ஓகேவா? ஏன்னா அது ஒரு மாதிரி முறுக்கி அந்த ஒரு வழி செய்வாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சிறுகதைக்கு வரும்போது அவங்க ஒரு மொழியை ஒண்ணுமே லைட்டா, எவ்வளவு லைட்டா எழுதணுமோ அவ்வளவு லைட்டா எழுதுறாங்க. நாவலுக்கு ஒரு மொழியை கட்டமைக்கிறாங்க. அதுக்கப்புறமா கட்டுரை, நார்மல் கட்டுரைக்கு ஒரு மொழியை ஒவ்வொருத்துக்கும் கவிதைக்கு இன்னும் சிறப்பான ஒரு மொழியை கட்டமைக்கிறாங்க. கவிதை தான் ரொம்ப முக்கியமா, ஆமா சொல்ல மாட்டேன், கவிதை ரொம்ப முக்கியமான கட்டமைப்பு, அதுக்கு பிரமாதமா கட்டமைக்கிறாங்க. சோ இந்த கவிதை அப்புனைவுலாம் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது இப்ப திடீர்னு இந்த சிறுகதெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்காங்க. ஆனா எப்பயுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், படைப்பாளி சாதாரணமா ஒண்ணு எழுதுறான்னா அது சாதாரணத்துவம் இல்லை, அந்த சாதாரணத்துக்குள்ள என்னமோ ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இது பத்தாயிதா சொல்லுவாரு, எழுத்தை பின் தொடர்ந்து போனீங்கன்னா ஏமாந்துருவீங்க. எழுத்துக்குள்ள ஒண்ணு இருக்கும், அதை வச்சிருப்பான், மறைச்சு வச்சிருப்பான், இடைவெளியில இருக்கும். அதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா தான் நீ வாசகர். அதுதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எல்லாரும் அதை கண்டுபிடிக்கணும்னு நான் வேண்டுகிறேன். நன்றி. எல்லோருக்கும் இனிய வணக்கம். மேம்க்கு தான் முதல்ல ஹியூஜ் தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராட்ஸ். ஏன்னா ஒரு தீவிர வாசகர், இவங்களுடைய எல்லா பதிவுகள், எல்லா புத்தகங்கள், சிறுகதைகள், இவங்களோட பிளாக்ல இருந்து நான் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு வாசகர். ஒரு வாசகரை கூப்பிட்டு நீங்க வந்து ஒரு புத்தகத்துக்கு விமர்சனம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதற்கு மீண்டும் நன்றி. ஆசிரியர் பற்றி ஒரு சிறிய குறிப்பு கொடுத்துட்டு அதன் பிறகு நான் என்னுடைய சிறுகதைக்குள்ள போறேன். ஆசிரியர் முபின் சாதிகா மேம் வந்து ஒரு சிறந்த, இன்றைக்கு தமிழ் இலக்கிய உலகத்துல இருக்கிற மேஜிக் ரியலிசம் அப்படிங்கிற தலைப்புல எழுதக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆளுமை. உலக அளவுலேயே நான் பார்க்கும் பொழுது மிக மிக குறைந்த ஆளுமைகள் தான் இந்த மாதிரி ஒரு டாபிக். அதாவது இவங்க வந்து சைக்காலஜிக்கலும் பேசுவாங்க, கான்சியஸ் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸும் இவங்களுடைய கதையில இருக்கும். அதை தவிர்த்து மேஜிக் ரியலிசம், இந்த 3 தளத்திலையுமே ரொம்ப இயல்பா அழகா தமிழ்ல கொண்டு வந்து கொடுக்கறது மேமுடைய இதுதான். இவங்க வந்து ஒரு கவிஞர், எழுத்தாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர், செய்தி வாசிப்பாளர், சிறந்த செய்தி வாசிப்பாளர், அது சொல்லணுமா, எல்லா விதமான செயல்பாடுகளும் தொடர்ந்து ஆக்டிவாகவும் வேகமாகவும் செயல்படுத்தி கொண்டு இருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆளுமை இவங்க. அது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நானே கிராப் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, அவங்க கூப்பிடலனாலும் பரவாயில்ல, சரி நான் உள்ள போயிடலாம் அப்படின்ட்டு ஓடி வந்தது. பண்டுப்பூ ஒரு குழந்தையும் அம்மாவும் தான்.
செவந்தி அப்படிங்கிற அந்த குழந்தை, அம்மா. இவங்க 2 பேருக்குமான வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அந்த குழந்தைய ஒரு சின்ன ஒரு அப்சஷன் அந்த குழந்தைக்கு இருக்கு. நீண்ட கருங்கூந்தலை பார்த்தா அவளுக்கு வந்து கிரிப்பா பிடிச்சிக்கிறா. அதுதான் அந்த குழந்தையோட அப்சஷன். சரி, அது குழந்தைக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா தாய்க்கும் ஒண்ணு இருக்கு, பிடிவாதமா இருக்காங்க அம்மாவும். இதை எப்படி கியூர் பண்றது? அவளுக்குள்ள ஒரு இன்னர் ஸ்ட்ரகிள் இருக்குற மாதிரி தோணுது, அந்த கிரிப்பை பிடிச்சிக்கிறது. கதையோட எண்ட்ல நமக்கு புரிய வருது. இது அம்மா வந்து எப்படியாச்சும் இதை எராடிகேட் பண்ணணும்ன்றதுதான் அவங்க அம்மாவோட அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, உதைக்கிறாங்க, அது எல்லாம் நடக்குது. ஆனால் இன்னும் பிடிவாதம் தான் கூடுதே தவிர அவள் ஒரு மாதிரி பித்து நிலைக்கு போயிடுறா. அடிச்சிங்கன்னா இன்னும் கிரிப் ஆயிடுறா, மரக்கட்ட மாதிரி ஆயிடுது, வலியே தெரியாத மாதிரி ஆயிடுது அவளுக்கு. அப்புறம் அப்படி இப்படின்னு சமாதானம் பண்ணி ஏதோ ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அந்த ஸ்கூல்லயுமே முதல் நாளே ஒரு பெரிய சம்பவம் பண்ணிடுறான். டீச்சருடைய முடிய கிரிப்பா புடிச்சுக்கிட்டு விடவே மாட்டேங்கிறா. அப்புறம் இவங்களை கூப்பிட்டு போனா அங்க ஹெட்மிஸ்டர்ஸ் எல்லாம் திட்டுறாங்க, இன்னும் இப்படி ஒரு குழந்தையா இருக்கு, இதை என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன அஸ்யூஷுவல் கட் பண்ணி தான் எடுக்கிற ஒரு நிலைமை வருது. திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அம்மாக்கு இன்னும் கோவம் தான் வருது, இந்த குழந்தைய எப்படியாச்சும் இது பண்ணணும். அப்புறம் இன்னொரு பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க, சேர்க்கிறாங்க. இப்ப இந்த பள்ளிக்கூடத்துல என்ன நடக்குதுன்னா, தனியா இவளுக்கு ஒரு கதை, ஒரு பெஞ்ச் போட்டு உட்கார வச்சு இவளை எல்லாம் இது பண்றாங்க. அது எல்லாம் அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது இவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கூல்ல வந்து சார் அதை சொன்னாரு, அந்த சொல்ல முடின்ற அந்த சொல்லும் பொழுது அவ என்ன சொல்றா, பண்டுப்பூ அப்படின்னு சொல்றா. இவங்க கூந்தல் சொன்னா அவளுக்கு அது புரியவே மாட்டேங்குது. திரும்ப அந்த பண்டுப்பூன்னு சொல்லி அவங்கள இங்க என்ன பண்றாங்க, அதிகாரம் அப்படிங்கிற ஒரு சொல் பயன்படுத்துறாங்க. கண்டிப்பா நீ செஞ்சுதான் ஆகணும், நீ வந்து பனிஷ் பண்றாங்க, நீ இம்போசிஷன் எழுது அப்படியாச்சும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் அதை பண்ணிக்கிறாங்க. அப்போ அவளுக்கு இன்னொரு இதாகுது, இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு இதை இவங்க அம்மாவும் அதே பண்றாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டீச்சர் பண்றாங்க, சரி எல்லாம் பண்றாங்க, ஆனா அம்மாவும் பண்ணும்பொழுது குழந்தைக்கு வேற ஏதோ ஒரு போக்கிடமா இல்லை. அப்போ அவ வந்து இந்த கனவு நிலைக்கும் இந்த இதுக்கும் அவ தடுமாறுறது ஒரு கதையோட முக்கிய இதா இருக்கு. இதுல இன்னொரு ப்ராசஸ் இருக்கு. மெடிக்கல் போறாங்க, அவர் என்ன பண்றாருன்னா சோசியலா எந்த ஒரு பிரகஞ்சியும் இல்லாம சிம்பிளா ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ரிஜெக்ஷனுமே இருக்கு. பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, வயசானா சரியா போயிடும் சொல்றாங்க, அவங்களும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. குழந்தைய புரிஞ்சிக்கவே இல்லை, தே ஆல்சோ ரிஜெக்டட். யாருமே இந்த குழந்தையோட மனநிலைக்குள்ள போவே மாட்டேங்கிறாங்க. அவளுடைய அந்த இது அம்மா அப்புறம் ஏதோ ஒரு இந்த பாட்டியோட வீட்டுக்கு போய் சேர்றா. பாட்டி கிட்டதான் இவளுக்கு சொல்லலாம், ஆனா அங்கேயுமே ஏதோ ஒரு அவேர்னஸ் வந்துரும், எனக்கு பயந்துக்கிறா திரும்பவும். ஆனால் அம்மா வந்து எப்படியோ கிட்ட பேசி கேக்குறா, நீ என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இவளுக்கு எனக்கு வந்து இந்த கனவு வந்து இந்த பண்டுப்பூங்கிறது தான் வந்து எனக்கு அது ஒரு தோட்டத்துக்குள்ள நான் போயிட்டேன், அந்த தோட்டத்துக்குள்ள நான் ரோஜாவை பறிச்சாதான் என்னை வெளியே அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிடுது. அந்த குழந்தை அப்படி ஒரு கற்பனை பண்ணிக்குது, இந்த தோட்டத்துல இருந்து நான் வெளியே வரணும்னா இருக்கிறதுல மிகப்பெரிய பண்டுப்பூ எடுக்கணுங்கிறா. இப்ப இந்த பண்டுப்பூ என்னன்றது நமக்கு ஒரு சின்ன என்னது தப்பா சொல்லிட்டு இருக்காளா, இல்ல இப்படி ஒரு பூவே இருக்கா அப்படின்றதே ஒரு குழப்பம் வருது எனக்கு. அப்புறம் தான் தெரியுது அதுதான் பிளாக் ரோஸ் அப்படிங்கிற அந்த கருப்பு ரோஜாவை தான் அவ பண்டுப்பூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கூந்தலுக்கு எவ்வளவு ஒரு பேர் வச்சுக்கிறா. இதை எப்படியாச்சும் அவளுக்கு என்னன்னா எல்லாருடைய தலைமுடியும் அவளுக்கு பண்டுப்பூவா தெரியுது. அதுதான் கதையோட நாட். ஏன் பண்டுப்பூவை பிடிச்சி இழுக்கிறா, கிரிப்பா பிடிக்கிறான்னா, இந்த தோட்டத்துல இருந்து நான் வெளியே வரணும்னா ஐ ஹாவ் டு பிளக் தட் பிளாக் ரோஸ். அதுலயும் பெருசா இருக்கிறது தான் பறிக்கணும், அதுதான் அங்க இருக்கிற நாட். அதனாலதான் மெரிய கூந்தல் இருக்கிறவங்களுடைய கூந்தலை பிடிச்சா விடவே மாட்டேங்கிறா, கிரிப்பா பிடிச்சிக்கிறாவ. பாட்டி வீட்டை விட்டு ஓடி போயிடலாம், அம்மா கிட்ட இருந்து எல்லாம் ஓடி போயிடலாம் அப்படின்னு பொழுது அந்த தோட்டத்தை பாக்குறா, அந்த பிளாக் ரோஸ் இருக்கு. இங்க நான் பண்டுப்பூவை பார்த்தேன்னு அவங்க அம்மா கிட்ட ஓடி வந்து சொல்றா. அவங்க அம்மா பண்டுப்பூ இல்ல இது பிளாக் ரோஸ், இதை போய் பண்டுப்பூ சொல்ற. அப்பதான் they are realizing இது வந்து இததான் இவ சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படின்னும் பொழுது இவள் வேறொரு முடிவை எடுக்கிறா. இதுதான் கதை. இதை நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது எழுத்து நடை சார் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாவும் ஆனால் ரொம்ப நமக்கு அவ்வளோ தாட் உள்ள கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஒரு ப்ராசஸுமே அது அவ்வளோ என்ஜாய் பண்ண முடிஞ்சது. இதுல முதல்ல எனக்கு இது கதை. இதை தாண்டி பாயிண்ட்ஸா வைக்கணும்னா ஒரு 6-7 பாயிண்ட் என்னால நான் சொல்வேன். முதல்ல குழந்தைய நம்ம என்னவா புரிஞ்சுக்கிறோம், குழந்தைய அவங்களுடைய உலகத்தை புரிஞ்சுக்கிறோமா, அவங்களுடைய கற்பனையை புரிஞ்சுக்கிறோமான்னா புரிஞ்சுக்கல. பேரண்டிங் என்ன பண்றாங்க, ஃபோர்ஸ் பண்றாங்க. நீ இந்த உலகத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்றாங்க. சோ பேரண்டிங் ஃபோர்ஸ் பண்றாங்க. அவளை அந்த அப்சஷனை கில் பண்றதுக்கு பேரண்டிங் ஃபோர்ஸ் பண்றாங்க. சொசைட்டி அவளுக்கு வந்து இடம் கொடுக்கவே மாட்டேங்குது, யாருமே அவளுக்கு சப்போர்ட் கொடுக்கல. டாக்டர் ஆகட்டும், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ஆகட்டும், யாருமே கொடுக்கல. அப்புறம் இந்த ஸ்ட்ரகிளை அவ வெளியே கொண்டு வர்றதுக்கு, அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் அவளுக்கு, இன்னர் ஸ்ட்ரகிளை ரிலீவ் பண்றதுக்கு அவளுக்கு இடமே கிடைக்கல. அப்போ அவ இதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் அவ வந்து அந்த கிணத்துக்குள்ள போறா. அதுதானே என்னோட புரிதல். அது அந்த இதுக்கு அவ கிணத்துக்குள்ள போனா மட்டும்தான்
நான் எஸ்கேப் ஆகணும்னு அவர் நினைச்சுக்கிறா. பிகாஸ் இவன் நம்ம நினைக்கிறோம் கதை முடிஞ்சு போச்சு, அந்த பெரிய பூவை அவ எடுத்துட்டா கதை முடிஞ்சிடும்னு பார்த்தா இல்ல. ஏன்னா அவங்க அம்மா மேலேயுமே அவளுக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா? ஏன்னா அவங்களுடைய தண்டனை மிக கொடுமையா இருக்கு. அந்த ஒரு இடத்துல வெயில்ல நடக்க வச்சு கூட்டிட்டு வர்றாங்க. அதெல்லாம் ரொம்ப என்னால முடியவே இல்லை. இது என்ன இந்த குழந்தைய இப்படி படுத்துறாங்க இவங்க அப்படின்னு. அது இது இந்த கதை இதுதான் பேரண்டிங் ப்ராப்பரா இருக்கணும். இதெல்லாம் அன்பால சரி பண்ண வேண்டியதை இவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, இவளுடைய டார்ச்சர் பண்ணி வச்சிருக்காங்க இந்த குழந்தைய. அந்த அன்புன்ற சொல்லையே ஜீரோ பண்ணிட்டாங்க, மைனஸ் பண்ணி விட்டுட்டு சோசியலுக்காக கட்டாயப்படுத்துறாங்க. இதுதான் நீ பண்ணணும், இப்படிதான் பண்ணணும். இவங்க சொன்னாங்க இல்லையா, மொழி இதுக்கு இது பேர் சொல்லு, இது இல்லைன்னா நீ தப்பு, இல்லைன்னா நீ சரி. குழந்தையோட ஒரு கனவு உலகம் இருக்கு, அந்த கனவு உலகத்தை நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை இல்லையா? நான் என்னோட இது அப்படிதான். அவளுடைய கனவு உலகத்தை யாருமே இங்க புரிஞ்சிக்கவே இல்லை. அது அவளுக்கு அந்த எஸ்கேபிசமா அந்த கணத்தை நோக்கி அவ போயிடுறான் இல்லையா? வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்னூல் பதிப்பகம் சார்பாக கருப்பு ரோஜா வனத்தில் எதிரொலிக்கும் கிளியின் குரல் என்ற என்னுடைய சிறுகதை தொகுப்பை வெளியிட்டது எனக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பதிப்பகமாக இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய பரிசோதனை முயற்சிகளை உடனடியாக ஊக்குவித்தல் கொடுப்பது நன்னூல் பதிப்பகம். அது தவிர இன்று கவிஞர் பழனி சிறுபத்திரிகை ஆசிரியர் இந்த நூலை வெளியிட்டது மிக பெருமையான ஒரு அம்சம். ஏனென்றால் அவர் அந்த கதை தொகுப்பை அவ்வளவு ஆழமாக அழகாக படித்து உலக இலக்கியங்களோடு பொருத்தி பேசினார். அது மிகவும் ஒரு நல்ல ஒரு கேட்பதற்கு அருமையாக இருந்தது, பெருமையாக இருந்தது. அதே போல் விமர்சகர் யுவராஜன் அவர்களும் பண்டுப்பூ கதையை மிகவும் ஆழமாக அலசி ஆராய்ந்து பேசினார். இந்த கதையை வாசிப்பவர்களுக்கு அது மிகவும் விருப்பமாக இருக்கும். அதை ஒரு முறை கேட்டுவிட்டு வாசித்தால் இன்னும் நல்ல ஒரு பொருளை கொடுப்பதாக இருக்கும். மொத்தத்தில் இந்த நிகழ்ச்சி அருமையாக அமைந்தது. அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்னூல் பதிப்பகத்திற்கும் கதிரவன் அவர்களுக்கும் மணலி அப்துல் காதர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.